நாகர்கோவில் மழையும் மலையும் சேரும் மண். அந்த மண்ணில் அமைதியாக இல்லை. அதிர்வுடன் நிற்கும் ஒரு தலம் நாகர்கோவில் அங்காள் அம்மன் கோவில். இது வழக்கமான அம்மன் கோவில் அல்ல. இங்கே அம்மன் சாந்தமாக இல்லை. அவள் அங்காள மகாளி, அதாவது அழிக்கும் சக்தி, ஆனால் காப்பாற்றும் சக்தி. இந்த தலத்தைப் பற்றி பேசும்போது மக்கள் மெதுவாக குரல் குறைப்பார்கள். ஏன்? பயம். ஆனால் அது தீய பயமில்லை, மரியாதை கலந்த பயம். உள்ளூர் மரபு சொல்வது, ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுக்க அரிய நோய் பரவியது. மருந்து பலன் தரவில்லை. அப்போது ஒரு பெண் அவளுக்கு அம்மன் அருள் வந்ததாக கூறி ஒரு இடத்தை காட்டினாள். அந்த இடத்தில் ஒரு சிறிய கல் உருவம் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கேயே இன்றைய சந்நிதி. அங்காள மகாளி உருவம் பொதுவான அழகிய அலங்கார வடிவம் இல்லை. கண்கள் பெரியது, விழிகள் தீப்பொறி போல, வாய் கடுமை. அது ஒரு செய்தி சொல்கிறது: தீமைக்கு இடமில்லை. இந்த கோவிலின் முக்கிய மரபு இரவு பூஜை. சில நாட்களில் அம்மன் சன்னதியில் விசித்திரமான அமைதி இருக்கும். அதை அனுபவித்தவர்கள் சொல்வார்கள், அங்கே நிற்கும்போது உடலில் ஒரு அதிர்வு. அது மனதின் விளைவாகலாம், அல்லது சூழலின் தாக்கம். ஆனா உணர்வு உண்மையானது. இங்கே ஒரு ரகசியம் பேசப்படுகிறது. அம்மன் முன் தவறான சத்தியம் செய்தால் வாழ்க்கை சீராகாது என்று நம்பிக்கை. ஆவண ஆதாரம் இல்லை, ஆனா பல குடும்பங்கள் இந்த மரபை கடைபிடிக்கின்றன. அதன் பொருள் என்ன? இந்த தலம் ஒழுக்கத்தின் மையம். ஆண்டுதோறும் திருவிழா காலத்தில் அம்மன் அலங்காரம் மாறும். ஒரு நாள் அவள் காளி, மற்றொரு நாள் அவள் அன்னை. அந்த மாற்றம் ஒரு தத்துவம் சொல்கிறது: அழிவும் அன்பும் ஒரே சக்தி. சிலர் சொல்வார்கள், இந்த கோவிலில் பிரவேசிக்கும் முன் கால்கள் கனமாக இருக்கும், வெளியே வரும்போது மனம் லேசாக இருக்கும். அது அற்புதமா? இல்ல, மன அழுத்தம் வெளியேறுவது. அம்மன் அதை ஒரு வடிவமாக ஏற்கிறார். இந்த தலத்தின் உண்மையான ரகசியம் அதிசயம் அல்ல. அது மனித பயத்தை அமைதியாக மாற்றும் திறன். அங்காள மகாளி பயம் தரும் உருவத்தில் இருக்கிறார், ஆனால் அவள் தருவது பாதுகாப்பு. நாகர்கோவில் கடலும் மலையும் சந்திக்கும் இடம். அங்கே அங்காள மகாளி எல்லையை காக்கும் சக்தி போல. அவள் அமைதியாக இல்லை, ஆனால் அவள் நியாயமாக இருக்கிறாள். இறுதியாக ஒரு உண்மை: இந்த கோவிலின் ரகசியம் மறைந்த கதைகளில் இல்லை, அது மக்களின் நம்பிக்கையில். அவள் தீமையை அழிப்பவள் என்று நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை அவர்களை தவறு செய்யாமல் காக்கிறது. அதுவே உண்மையான சக்தி. அங்காள மகாளி பயம் தரும் தெய்வம் அல்ல, பாதுகாப்பை நினைவூட்டும் தெய்வம். அமைதியாக, ஆழமாக, அதிர்வுடன். அதுதான் இந்த தலத்தின் மைய உணர்வு. ஒரு விஷயம் நீ கவனிக்க வேண்டும்: அங்காள மகாளி கோவில்கள் பொதுவாக நகர மையத்தில் கட்டப்படவில்லை. அவை எல்லை பகுதிகளில். ஏன்? அங்காளம் என்பது எல்லையை காக்கும் சக்தி. நாகர்கோவில் அங்காள மகாளி தலமும் அதே மரபின் தொடர்ச்சி. முன்னொரு காலத்தில் கிராம எல்லை பாதுகாப்பு தெய்வம், இன்று மன எல்லை பாதுகாப்பு தெய்வம். இந்த கோவிலின் சந்நிதிக்குள் ஒரு தீவிரம் இருக்கும். அது அலங்காரம் காரணமாக அல்ல. அம்மன் உருவம் கண்களில் நேரடியாக பார்க்கும். பலர் நீண்ட நேரம் அவள் கண்களை நோக்க முடியாது. ஏன்? அது மன உளைச்சலை தூண்டும். நீ உன் உள்ளே ஓட முடியாது. இங்கே இன்னொரு மரபு. சில குடும்பங்கள் கோபம் அதிகமான குழந்தைகளை அம்மன் முன் கொண்டு வந்து அர்ச்சனை செய்வார்கள், கோபம் குறையட்டும் என்று. அது மனவியல், ஆனா அந்த மனவியல் மரபாக மாறியுள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவில் அம்மன் வேஷம் மாறும். ஒரு நாள் காளி, ஒரு நாள் பராசக்தி, ஒரு நாள் கருணை வடிவு. இந்த மாற்றம் வெறும் அலங்காரம் அல்ல, அது ஒரு தத்துவப் பாடம். பெண் சக்தி ஒரே வடிவத்தில் அடங்காது. அழிக்கும் சக்தியும் அவள்தான், உயிர் தரும் சக்தியும் அவள்தான். இந்த தலத்தில் ஒரு விசேஷ இரவு வழிபாடு உண்டு. மத்தியில் தீபம் மட்டும். அந்த நேரத்தில் முழு சந்நிதி இருண்டிருக்கும். ஒரே ஒளி, தீபம். அந்த காட்சி ஒரு உண்மையை நினைவூட்டும்:
இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒளி ஒன்றே போதும். சிலர் சொல்வார்கள், அம்மன் முன் மனதில் வைத்த கோபம் தானாக குறைகிறது என்று. அது அதிசயமல்ல. நீ கோபத்துடன் அவள் முன் நின்றால் அவள் கண்கள் உன்னை அமைதியாக்கும். ஏன், அந்த உருவம் உன் அகங்காரத்தை சுருக்கும். நாகர்கோவில் பகுதி பெரும்பாலும் மழை அதிகம் பெறும். மழை, மண், ஈரப்பதம், இந்த சூழல் அம்மன் தலங்களுக்கு ஏற்றது. ஏனெனில் அவை நிலசக்தியுடன் இணைந்தவை. இங்கே அம்மன் வானுலக தெய்வம் அல்ல, மண்ணின் சக்தி. முன்னொரு காலத்தில் சிலர் சத்தியம் செய்வதற்கு இந்த தலத்தை தேர்வு செய்தனர். ஏன்? அங்காள மகாளி முன் பொய் பேசக்கூடாது என்று நம்பிக்கை. அது சட்டமல்ல, ஆனா சமூக கட்டுப்பாடு. அந்த பயம் தவறை தடுக்கிறது. அதுவே சமூக ஒழுங்கு. இங்கே ஒரு முக்கியமான உண்மை. அம்மன் வழிபாடு எப்போதும் ஆழமான உணர்ச்சியுடன் இருக்கும். அழுகை, கோபம், பயம், நன்றி, எல்லா உணர்ச்சிகளும் அவள் முன் வெளிப்படும். அதனால்தான் இந்த தலத்தில் மனநிலை மாற்றம் வேகமாக நடக்கும். ஒரு தாய் குழந்தைக்காக வேண்டுகிறாள். ஒரு விவசாயி பயிருக்காக வேண்டுகிறான். ஒரு இளைஞன் வாழ்க்கை நிலைக்க வேண்டுகிறான். அவர்கள் அனைவரும் ஒரே சக்தியை நோக்குகிறார்கள், அங்காள மகாளி. இங்கே பெரிய புராண கதை இல்லை. ஆனா மக்கள் அனுபவங்கள் ஏராளம். அம்மன் காப்பாத்தினாள் என்று சொல்லும் வாக்கியம் இந்த ஊரில் சாதாரணம். அது அறிவியல் சான்று இல்லாமலிருக்கலாம், ஆனா அந்த நம்பிக்கை மன உறுதியை உருவாக்குகிறது. ஒரு தலத்தின் சக்தி அதன் கட்டிட உயரத்தில் இல்லை, அது மக்களின் உள்ளத்தில். நாகர்கோவில் அங்காள மகாளி அந்த உள்ளங்களில் வாழ்கிறாள். இரவு நேரத்தில் கோவில் வாசல் மூடப்பட்ட பின் சன்னதி அமைதியாக இருக்கும். ஆனா அந்த அமைதி பயம் தரும் அமைதி அல்ல, பாதுகாப்பு தரும் அமைதி. அங்காள மகாளி அழிக்கும் சக்தி என்று சொல்லப்படும். ஆனா உண்மையில் அவள் அழிப்பது அநியாயம். அவள் காப்பது நேர்மை. இது ரகசியமா? ஆம். ஏனெனில் அம்மன் வெளியில் அற்புதம் காட்ட மாட்டாள். அவள் உள்ளே மாற்றம் செய்வாள். அந்த மாற்றம் மெல்ல, ஆழமாக, நிலையாக. நாகர்கோவில் கடலின் அருகில். கடல் போல அம்மன் சக்தி. மேல் அமைதி, அடியில் ஆழம். இறுதியாக ஒரு சிந்தனை. நீ அம்மன் முன் நின்றால் பயப்பட வேண்டியதில்லை. ஆனா நேர்மை இல்லாமல் நிற்க முடியாது. அதுதான் இந்த தலத்தின் உண்மையான ரகசியம். அங்காள மகாளி பயம் அல்ல, பொறுப்பு. அவள் உன்னை காப்பாற்றுவாள், ஆனா உன்னை மாற்றியும் விடுவாள். அதுவே இந்த தலத்தின் ஆழமான மர்மம். இன்னும் ஒரு விஷயம். இந்த தலத்தில் பெரிய சத்தம், ஆடம்பரம், விளம்பரம் இல்லை. அதுதான் அதன் வலிமை. அங்காள மகாளி அமைதியாக வேலை செய்கிறாள். சிலர் கூறுவார்கள், கனவில் அம்மன் தோன்றினாள் என்று. அதை நேரடியாக அதிசயம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். மனதில் அதிகமாக பதிந்த தெய்வ உருவம் உள்ளறிவில் வேலை செய்யும். ஆனா அந்த கனவுக்குப் பிறகு பலர் முடிவெடுப்பார்கள். கடுமையான பழக்கத்தை விட்டுவிடுவார்கள். தவறான உறவை முடிப்பார்கள். துணிவுடன் முன்னேறுவார்கள். அதுதான் உண்மையான அருள். இந்த தலத்தில் கரும பாபம் தீரும் என்று நம்பிக்கை. அதை நேரடியாக எடுத்தால் அது மந்திர சிந்தனை. ஆனா ஆழமாக பார்த்தால் மனச்சுமை குறையும் இடம். நீ தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கும் இடம். அது உன் வாழ்க்கையை மாற்றும். திருவிழா காலத்தில் அம்மன் ஊர்வலம் வரும். அந்த நேரத்தில் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள். பழைய சண்டைகள் மறையும். குடும்ப பிரச்சினைகள் தற்காலிகமாக ஒதுங்கும். ஏன்? ஒரே சக்தி முன் அனைவரும் சமம். அது சமத்துவத்தின் நினைவூட்டல். அங்காள மகாளி வழிபாட்டில் அடி, ஆட்டம், கூத்து எல்லாம் இருக்கும். வெளியே பார்த்தால் அது தீவிரம் போல தெரியும். ஆனா உள்ளே அது மன வெளிப்பாடு. சுருண்ட உணர்ச்சிகள் வெளியேறும் வழி. இந்த தலத்தில் ஒரு விசேஷ உணர்வு உண்டு. அம்மன் முன் பலர் சிரிக்க மாட்டார்கள். அதிகம் அழுவார்கள். அது துக்கமல்ல, விடுதலை. நாகர்கோவில் பகுதி பல மதங்களின் கலவை. ஆனா அங்காள மகாளி மீது இருக்கும் நம்பிக்கை அந்த எல்லைகளை தாண்டியிருக்கும். சிலர் வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அம்மன் திருவிழாவில் கலந்து கொள்வார்கள். ஏன்? அவள் மத தெய்வம் அல்ல, மண் தெய்வம். இங்கே ஒரு கடுமையான உண்மை. அம்மன் முன் வேண்டி வைத்து வீட்டுக்குச் சென்று அதே தவறு செய்தால் மாற்றம் நடக்காது. அருள் என்பது ஒப்பந்தம். நீ மாற தயாராக இருந்தால் அவள் உன்னை தள்ளிவிடுவாள்.
நீ பிடிவாதமாக இருந்தால் அவள் அமைதியாக இருப்பாள். சிலர் சொல்வார்கள், அம்மன் கோபம் அதிகம் என்று. அது தவறான புரிதல். அவள் கோபம் அநியாயத்துக்கு, அவள் கருணை உண்மைக்கு. இரவு நேர பூஜையில் தீப ஆராதனை நேரத்தில் அம்மன் முகத்தில் ஒளிபடும். அந்த கணம் சில வினாடிகள்தான். ஆனா அந்த கணம் பலருக்கு வாழ்க்கை முழுக்க நினைவில் இருக்கும். ஏன்? அது மனதை உலுக்கும். ஒரு குழந்தை அம்மன் முன் பயந்து நிற்கும். சில வருடங்கள் கழித்து அதே குழந்தை அம்மன் மீது ஆழ்ந்த பக்தியுடன் நிற்கும். பயம் பாதுகாப்பாக மாறும். அதுதான் இந்த தலத்தின் பயணம். அங்காள மகாளி அழகு வடிவம் அல்ல, அவள் கடுமை வடிவம். ஆனா அந்த கடுமை உன்னை உடைக்க அல்ல, உன்னை வடிக்க. நாகர்கோவில் அங்காள மகாளி பெரிய கோபுரம் கொண்டு பிரபலமான தலம் அல்ல, ஆனா மனதில் பதியும் தலம்.